ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். டேய் மணிகண்டா, இங்க வா. அம்மா, நீ போய் மாமா கிட்ட மன்னிப்பு கேளு போ. மன்னிப்பா? நான் எதுக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. இங்க பாருங்க, நான் யாரையும் மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லல. மீனாம்பிகா லைட்ஸ் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா கூடவே புனிதாவோட பிறந்தனால அதுக்கு ஒரு ரீசனா இருந்துச்சு. ஏங்க, ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ்க்குலாம் 20% போனஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதைத்தான் சொன்னேன். இங்க பாருங்க, இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஓகேனா தான் வேலை பார்க்கறவங்களுக்கே போனஸ் போகும். இல்லனா இல்ல, அவ்வளவுதான். இதுல நான் கோபப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? அப்புறம் எதுக்கு தம்பி புனிதா போனை கூட அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்கீங்க? அக்கா என்னமோ ஏதோன்னு பயந்துட்டாங்கண்ணே. மாப்ள, என்ன இருக்குதுன்னு சொல்ற வார்த்தையில கூட கோபம் அப்படியே தெரிக்குது. நாச்சு, இத பாரு, கொஞ்சம் பேசாம இருப்பா. ஆளாளுக்கு இப்படி பேச்சை வளர்த்துக்கிட்டே போவாதீங்க. மணிகண்டா, நான் சொல்றதை கேளு. தான் கம்பெனியோட முதலாளிங்கிற நினைப்போட போய் உட்காந்தா எப்பவுமே தொழில கத்துக்க முடியாது. நீ அந்த கம்பெனில மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற, கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்க. உன்னை விட அனுபவப்பட்டவங்க அந்த கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை காது கொடுத்து கேட்டுக்க. அவங்க முடிவுகளை மதிக்க தெரிஞ்சவன் தான் நல்ல முதலாளியா இருப்பான். அப்புறம் எனக்கு மாப்பிள்ளை சொன்னதுல பரிபூர்ண சம்மதம். இறக்கிற கிணறு தான் சொரக்குன்னு சொல்லுவாங்க. நாம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய மனசு வேணும். போதும் மாப்பிள, உங்க பையனுக்கு நல்ல மனசு இல்லைன்னு சொல்ல வரீங்களா?